Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராகுனோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 16 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல டேக்கர் டீம் வந்து ஒரு கேம்ல obviously வேற லெவல்ல வின் பண்றாங்க. 151 ஆப்போனன்ட் 12 ன்னு சொல்லிட்டு இத நினைச்சு மோமோய் கொஞ்சம் ஃபீல் பண்றா. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோமோய் குரோகோ ரெண்டு பேரும் தனியா நடந்து போறாங்க. நேரா குரோகோ வந்துட்டு நீ பாவமினி கூட அவ்வளவா இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவன் கூட எல்லாம் எப்பவாவது தான் நான் சேர்ந்து இருக்கிறேன். நம்ம மத்த டீம் பிளேயர்ஸ் கூட வந்து ஏதாவது டீமை பத்தி பேசணும்னா மட்டும் அவங்க கூட நான் பேசவே சரியில்லை. என்னால பேச கூட முடியல அப்படின்ட்டு மோமோய் சொல்றா. அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க, தோக்கவும் மாட்டேங்காங்க. இருந்தாலும் எனக்கு இதை நினைச்சு கவலையா தான் இருக்கு அப்படின்ட்டு மோமோய் சொல்றா. குரோகோவுமே வந்துட்டு ஆமா அப்படின்ட்டு சொல்றான். அப்ப மோமோய் டக்குன்னு அப்படியே நின்னுட்டு அன்னைக்கு என்கிட்ட நீ சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவன் வந்துட்டு அவமினையும் நீ எப்பவும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்டப்ப அதான் ஞாபகம் வச்சு கேக்குறா. பட் குரோகோக்கு தெரியல எதை நீ மீன் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல நான் ஒன்னும் சொல்ல வரல விட, நீ இதுக்கப்புறம் தனியா போய்க்கோ, நான் இந்த பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் சொல்லிடுறா. குரோகோவும் சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போயிடுறான். ஆனா மோமோய் குரோகோ போனதுக்கு அப்புறம் ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறா. எங்க ஒரு நாளாவது பழைய மாதிரி இவங்களை சேர்த்து வச்சு பாத்துற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏங்கிக்கிட்டு இருக்கா. அடுத்து டேக்கர் டீம் வந்து ஒரு கேமை வேற லெவல்ல வின் பண்றாங்க. இப்போ மோமோய்க்கு வருத்தமா தான் இருக்குது. என்னதான் இவங்க கேமை வின் பண்ணாலும் ஒருத்த முகத்துல கூட சிரிப்பையே காணும். அண்ட் இவனோட சிரிப்பையுமே நான் பார்த்து பல நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரோகோவை பார்த்து நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு கேம்ல இவங்க விளையாண்டுட்டு இருக்கப்ப கீசே ஒரு பால் ஷூட் பண்றா. அது கரெக்டா பேக்கெட் விட்டு வெளியே வந்துருது. அதனால மூரசகி பாரை பிடிச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஷூட் பண்ணிடுறேன். அது என்னோட பால்ரா, எதுக்கு ஷூட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேட்கிறேன். நீ மிஸ் பண்ணிட்டு அது உன்னோட தப்பு பா, நான் என்ன பண்றது அப்படின்னு மூரசகி பாரா சொல்றேன். நீ இதை ஷூட் பண்ணிட்டு எங்களோட கம்மியா தானே பண்ணிருப்ப, மூடிட்டு வாடா அப்படின்னு அவனே சொல்றேன். பாரு நான் சீக்கிரமே உங்களோட அதிக பாயிண்ட் எடுத்து காட்டுறேன் இந்த மேட்ச்ல அப்படின்னு கீசே சொல்றேன். ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிடுறாங்க. என்னடா இவங்க நம்ம கூட வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்க அவங்களுக்குள்ளே போட்டி வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் முடிச்சுட்டு இவங்க நடந்து போகும்போது குரோகோ வந்துட்டு நீ எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கீசே கிட்ட கேக்குறேன். இதுல என்ன குரோகோ இருக்கு, நாங்க ஃப்ரெண்ட்லியா தானே விளையாண்டோம் எப்போ போல அப்படின்னு கீசே சொல்றேன். ஆனா நீ ஆப்போனன்ட் கிட்ட ரூடா நடந்துகிட்ட மாதிரி அது இருந்தது, ஆப்போனன்ட்ட மதிக்காத மாதிரி தெரிஞ்சது அப்படின்ட்டு சொல்றேன். என்ன குரோகோ நீ தானே சொன்ன நாங்க மோட்டிவேஷன் எல்லாம் ரொம்பவே சோர்ந்து போன மாதிரி இருக்கிறோம்ட்டு, அதனாலதான் இந்த மாதிரி வீக்கான ஆளுங்க கூட எல்லாம் சேர்ந்து கூட சரி ஏதோ மோட்டிவேஷனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமுக்கே விளையாட வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவனே சொல்றேன். இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பேசுறது குரோகோவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்பதான் இவங்க ஸ்டேட்டை விட்டு வெளியே போறப்ப சேரின் டீம் இருந்திருப்பாங்க. இந்த சீனை நீங்க ஏற்கனவே பாத்திருப்பீங்க. சேரின் பிளேயர்ஸ் எல்லாரும் டேக்கர் மெடல்ஸ்குள்ள வேற லெவல்ல பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கூட குரோகோவை நோட் பண்ணாம உள்ள போயிருப்பாங்க. அப்படியே இப்ப டேக்கர் டீம் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப குரோகோ தான் லாஸ்டா வந்துகிட்டு இருப்பான். நேரா கீழே ஏதோ ஒரு ஐடி கார்டு மாதிரி இருக்கு, அதுல கியோசியோட தான் இருக்குது. நான் போய் இதை அவர்கிட்ட கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ மறுபடியும் ஸ்டேடியத்துக்குள்ள போறேன். அப்ப சைரின் டீம் பார்த்தா கிரிசகி டைச்சி கூட தான் கேம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. நேரா மோமோய் வந்துட்டு அவங்க கேம் ஆரம்பிச்சிட்டாங்க போல, நான் ஏதாவது ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இதை கொடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் குரோகோ வந்து சைரின் இந்த மாதிரி டீம் ஒர்க்கா விளையாடுறத நோட் பண்ணி ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். அவங்களோட முகத்தை பார்த்தா என்னால சொல்ல முடியுது அவங்களுக்கு பேஸ்கெட் பாலை விட வேற எதுவுமே முக்கியம் இல்ல, பேஸ்கெட் பால் அந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்றது நல்லாவே தெரியுது அப்படின்னு குரோகோ சொல்றேன். அடுத்து எல்லாருமே மிடில் ஸ்கூல் தேர்ட் இயர் போயிடுறாங்க. அடுத்த தேர்ட் இயர்ல நேஷனல் கேம்ஸ்க்காக இப்ப எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப டேக்கர் ஸ்கூல் நடந்து போறதை எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. நேரா ஓகே வர வந்துட்டு என்னோட பழைய ஃப்ரெண்ட் அங்கதான் இருக்கா, நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோவை பார்த்து பேச போறான். பட் குரோகோ ரொம்பவே அப்செட்டா இருக்கத பாக்குறான். இவன் அந்த டைம்ல இவன் குரோகோவை பார்த்து எதுவும் பேசாம அப்படியே அமைதியா நின்னுட்டு வந்துடுறான். இப்போ ஓகிவராவோட டீம் கேம்ல விளையாடுறாங்க. அவங்க கடைசியா செமிஃபைனல்ஸ்லயே வின் பண்ணிடுறாங்க. அடுத்து நான் உன் கூட விளையாட போறேன் குரோகோ, நம்மளோட ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகிவரா மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கான். இப்போ டேக்கர் டீமுக்கு செமிஃபைனல் நடக்க போகுது. நேரா குரோகோ கோச் கிட்ட வந்துட்டு நான் ஸ்டார்டிங்ல இருந்து விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். நீ இந்த மாதிரி எல்லாம் அவ்வளவு கேட்க மாட்டேடா குரோகோ அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறான். அவங்க கோச் வந்துட்டு ஓகே ஆனா ஏதாவது ரீசன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆமா இருக்குது அப்படின்னு குரோகோ சொல்றான். குரோகோ கேம்குள்ள அதே மாதிரி வேற லெவல்ல விளையாண்டுகிட்டு இருக்கா. அதை ஓகிவராவுமே பாத்துக்கிட்டு தான் இருக்கான். குரோகோ நீ வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்க, இருந்தாலும் உன்னோட சிரிப்பு எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான் இவன். அப்ப குரோகோ ஆப்போனன்ட் பிளேயர் கிட்ட இருந்து பால வாங்க போறப்ப அவன் தெரியாம குரோகோ மேலே இடிச்சிடுறான். குரோகோ அப்படியே கீழே விழுந்துடுறான். குரோகோ மெடிக்கல் ரூம்ல இருக்கும்போது ஓகிவராங்க வந்துட்டு குரோகோ எங்க இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மோமோய் கிட்ட கேக்குறான். அவன் இங்கதான் இருக்கிறான் ஆனா அவன் எந்திக்கல அப்படின்ட்டு மோமோய் சொல்றான். அப்ப பின்னாடியே ஆகாஷ் வந்துட்டு குரோகோ மோத உனக்கு யாரு, நீ எதுக்கு அவனை தேடி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னோட பேர் ஓகிவரா, நான் மேக்கோ ஸ்கூல்ல இருந்து வரேன், குரோகோ என்னோட பழைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓ எங்களோட ஆப்போனன்ட்டா நீங்க, அடுத்து உன்னை டிசப்பாயின்மென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதை சொல்லல, ஆனா குரோகோவால அடுத்த கேம் விளையாட முடியாது, இருந்தாலும் அது எந்த விதத்திலும் ரிசல்ட்டையும் மாத்த போறது இல்ல, உனக்கும் பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் போயிடுறான். அவன் நடந்து போகும்போது ஓகிவரா அவனை மறுபடியும் கூப்பிட்டு உனக்கு பேஸ்கெட் பால் உண்மையிலே பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த சீன் அப்படியே கட் பண்ணி இப்ப குரோகோ மறுபடியும் கண்ண முழிக்கிறான். நேரம் முன்னாடி ஆகாஷ் மோமோய் ரெண்டு பேரும் இருக்காங்க. கேம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ கேக்குறான். நாங்க வின் பண்ணிட்டோம், அடுத்து ஃபைனல்ஸ் 5 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஆகாஷ் சொல்றான். சரி அப்படின்னா நானும் வரேன், நானும் வந்து விளையாடுறேன் அப்படின்னு குரோகோ சொல்றான். இல்ல டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க, உன்னால விளையாட முடியாது அப்படின்னு ஆகாஷ் சொல்றான். இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்ல வரேன், எனக்கு தெரியும் ஓகிவரா தானே, அவனை நான் இப்பதான் ஹால்ல வச்சு பார்த்தேன், நம்ம வேற எப்பயாவது விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட சொல்ல சொன்னான் அப்படின்னு ஆகாஷ் சொல்றேன். அதுக்கு குரோகோமே வந்துட்டு சரி ஓகே, ஆனா ஆகாஷ் ப்ளீஸ் இந்த ஒரு கேம் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டு விளையாடு அப்படின்னு கேக்குறான். அப்போ நாங்க அவங்கள ரொம்பவே மோசமா கிரஸ் பண்ணாலும் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேக்குறான். நீங்க ஹோல்ட் பண்ணி லேண்டிங் அப்படின்னா அது இதை விட ஒஸ்ட் தான், அவனும் அதை விரும்ப மாட்டான், சோ நீங்க உங்களோட பெஸ்ட் கொடுங்க அப்படின்ட்டு குரோகோ சொல்றான். இப்ப கேமுமே ஸ்டார்ட் ஆகி எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. நேரா குரோகோ பார்க்க மோமோய் வர கேம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு குரோகோ கேக்குறான். இப்ப 4th குவார்டர் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ட்டு சொல்றா. சரி நானே இப்ப இந்த கேம் பாக்குறேன், இந்த கேம் எப்படி முடியுதுன்னு நான் என் கண்ணால பாக்கணும் அப்படின்ட்டு குரோகோ வர்றான். குரோகோ டிவில பாக்கும்போது அவனுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்குது. டேக்கர் பிளேயர்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ளே பாஸ் கொடுத்து சும்மா அவங்கள வச்சு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி விளையாடுறாங்க. பாயிண்ட் நம்ம தான் நிறைய லீடிங் இருக்கோம், சோ கண்டிப்பா நம்ம தான் வின்னிங் ஆக போறோம் அப்படின்ட்டு மோமோய் சொல்றா. டேக்கர் 111, அவங்க ஸ்கூல் வெறும் 9 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. இன்னும் இந்த கேம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓகிவரா சொல்றா. டே இந்த கேம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அது எனக்குமே தெரியும், அதுக்காக நம்ம கிவ் அப் பண்ணவே கூடாது, அட்லீஸ்ட் தோக்குறதுக்கு முன்னாடி ஒரு பாலா நீங்க ஷூட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்றேன். இல்ல ஏதோ ஒன்னு தப்பா இருக்குது இந்த கேம்ல அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ நேர்ல போய் பார்க்க போயிடுறான் மேட்ச. இந்த வாட்டி ஓகிவரா அவனை தாண்டி போய் ஷூட் பண்றான். பட் அந்த பால் பேஸ்கெட் குள்ள விழாம வெளியே வருது. ஏன்டா அவனை ஈஸியா நீ பாஸ் பண்ணி போன
அப்படின்னு சொல்லிட்டு வலியும் விட்டாச்சு, அப்படி நீ இப்படி ஷூட் பண்ண மாட்டேங்கடா அப்படின்னு அவுமினே சொல்றேன். டேய் முரசகி பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவுமினே கத்துறான். சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரசகி பாரா அவங்களோட பாஸ்கெட்குள்ளே ஷூட் பண்ணி விட்டுறான். இவங்க இதை வேணும்னே தான் பண்ணாங்களா, எதுக்கு இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகிவாரா யோசிக்கேன். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு மொமெண்டத்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவுமினே சொல்றேன். அப்ப ஆடியன்ஸ்ல வந்துட்டு பாரா ஸ்கோர் இப்ப மேட்சிங் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது மேட்சிங் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகிவாரா ஸ்கோரை பாக்குறேன். பார்த்தா டைக்கோ 111 இவங்க 11 சொல்லிட்டு இருக்குது, 1-1 இருக்குதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குரோகோ ஓடி வந்து ஓகிவாரா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஓகிவாரா ரொம்பவே ஷாக்ல இருக்கான். அவனால எதுவுமே பேச முடியல இவனை பார்த்து. குரோகோவும் அவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்துட்டு அவனுக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டே தெரியல. குரோகோ அப்படியே அழுக ஆரம்பிச்சிடறான். ஆகாஷ் எதுக்கு இப்ப இப்படி பண்ணுன, நம்ம இந்த கேம்ல வின் பண்ணிட்டோம், பட் எனக்கு நெஞ்சு அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்குது, இப்பெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு சொல்றதுல என்ன அர்த்தம், எனக்கு புரியல, உண்மையிலேயே ஜெயிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ அங்கேயே அவன் கண்ண மூடிடுறான். அடுத்த நாள் குரோகோ வந்து ஆகாஷ் கிட்ட எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீ சொன்ன மாதிரி தான் இந்த கேம் நாங்க கொஞ்சம் சீரியஸ் எடுத்துலாண்டா அவ்வளவுதான் அப்படின்னு ஆகாஷ் சொல்றான். நான் ஒன்னும் அதை மீன் பண்ணி சொல்லல அப்படின்னு குரோகோ சொல்றான். சரி மத்த மேட்ச்ல எல்லாம் எதுக்கு நீ இந்த மாதிரி சீரியஸா நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சொல்லல, ஏன்னா இதுல மட்டும் தான் உனக்கு பர்சனலான ஒரு விஷயம் இருக்கு, உன்னோட ஃப்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா நீ ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்க கிட்ட கேட்டுக்கிட்ட அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றேன். குரோகோ நம்மளோட ஆப்போனன்ட் டீம்ல உனக்கு ஃப்ரெண்ட் இருந்தா எதுக்கு எங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கேக்குறேன். அவனே வந்துட்டு அதுக்கு நாங்க என்ன பண்றது, நாங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இல்ல, அவங்க ரொம்ப வீக்கா இருந்தாங்க, ரெண்டு சைடுமே சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி எங்களால எப்படி விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். எனக்கு தெரியல, ஆனா அன்னைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்த வலி நான் இதோட தோத்தப்ப கூட எனக்கு அவ்வளவு வந்தது இல்ல, இதுக்கப்புறமும் நான் அந்த வலியை ஃபீல் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சோ நான் பாஸ்கெட் பாலை விட்டே மொத்தமா குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ முடிவு எடுக்கிறேன். அடுத்த நாள் குரோகோ வந்துட்டு ஓகிவாரா படிக்கிற மிடில் ஸ்கூலுக்கு போய் அவனை பாக்குறதுக்காக போறான். பாஸ்கெட் பால் கோர்ட்ல போய் அவன் பாக்குறப்ப அங்க இல்ல, ஆனா பின்னாடி வந்துட்டு ஓகிவாரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து குரோகோ கூப்பிடுறான். இவங்க ரெண்டு பேரும் இப்ப அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வராங்க. ஃபைனல்ஸ் எங்களுக்கு ரொம்பவே வலியை கொடுத்தது அப்படின்னு சொல்றான். அதுக்காக என்னைய மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு யாரை பார்க்க வந்தேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றப்ப, ஆமா நீ ஓகிவாராவை தானே பார்க்க வந்த, அவன் வந்துட்டு ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேற ஸ்கூலுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். அண்ட் அவன் போறதுக்கு முன்னாடி பாஸ்கெட் பாலை விட்டு குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான் அப்படின்னு சொல்றான். எதுக்கு அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு குரோகோ கேக்குறான். ஏன்னா அவன் தான் இந்த டீம்ல இருக்க எல்லாரை விட பாஸ்கெட் பாலை அதிகமா லவ் பண்றதே, அதனால அவனுக்கு தான் இந்த வலி ரொம்பவே அதிகமா இருந்திருக்கும். ஆனா என்னோட ஆசை வந்துட்டு நீ பாஸ்கெட் பாலை விட்டு குவிட் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஏன் அப்படின்னா உனக்கும் எங்களை மாதிரி கண்டுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் ஓகிவாரா போறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான். நான் கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டைக்கோ டீமோட கேப்டனை போய் பார்த்தேன், அவனோட கண்ணு வந்துட்டு ரொம்பவே பயங்கரமா கோல்டா இருந்தது, அவன் டீம் பிளேயர்ஸ் மீதி 4 பேர் கண்ணுமே அப்படிதான் இருந்தது. ஆனா குரோகோ அப்படி இல்ல, அவங்கள மாதிரி அவன் இல்ல, அவன் ரொம்பவே டிஃபரெண்டா இருந்தான். நான் அந்த மொமெண்ட்ல ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்ததுனால என்னால குரோகோ கிட்ட எதுவுமே அப்ப பேச முடியல. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாரும் அகைன்ஸ்டா நான் என்னவோ பவர்லெஸ் ஆன ஒருத்தன் தான், ஆனா குரோகோவால இவங்க எல்லாரையுமே ஃபேஸ் பண்ணி இவங்களோட எக்ஸ்பிரஷனை கம்ப்ளீட்டா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகிவாரா சொல்றான். இந்த இதை அவன் போறதுக்கு முன்னாடி அவனோட லாக்கர்ல வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஸ்ட் பேண்ட ஓகிவாரோட ஃப்ரெண்டு குரோகோ கிட்ட கொடுக்குறான். குரோகோவுமே அதை வாங்கி வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லா மேட்ச்லயுமே குரோகோ அதை போட்டு தான் விளையாண்டுகிட்டு இருக்கான். இப்ப வர இப்போ டைகர் ஸ்கூல்ல நம்ம பசங்க எல்லாருமே தேர்ட் இயர் முடிக்கிறாங்க. ஆகாஷ் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே ரைவல்ஸ், சோ எல்லாரும் ஒரு டீம்ல ஜாயின் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றான். நம்ம எல்லாருமே அடுத்த வருஷம் நேஷனல் கேம்ஸ்ல ஆப்போனண்டா சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா குரோகோ இனிமே வரமாட்டோம்ல அப்படின்னு கீசே சொல்றான். இல்ல அவனுக்கு வேற ஒரு விஷயம் தேவை, சோ கண்டிப்பா அவனுமே இந்த போட்டியில கலந்துக்கிடுவான். அவனுக்கான ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் கண்டுபிடிக்கல, பட் அவனோட மைண்ட் இப்ப கிளியரா வச்சிருப்பான். என்ன ஆனாலும் சரி அவனோட வே ஆஃப் கேம் பிளேவை எப்பவுமே மாத்திக்க மாட்டான், கண்டிப்பா அவன் வருவான் அப்படின்னு ஆகாஷ் சொல்றான். இதோட அப்படியே கட் பண்ணி இந்த ஒரு எபிசோடுமே முடிக்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு பிளாஷ்பேக்மே கம்ப்ளீட் ஆகுது. குரோகோ எதுக்கு ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் மேல இவ்வளவு கடுப்போட இருக்கான், எதுக்கு அவன் குவிட் பண்ணா, என்ன ஆச்சுன்றதை ரொம்பவே டீடைலா இந்த ஒரு எபிசோட்ல காட்டிட்டாங்க. குரோகோவோட பிளே ஸ்டைல் தான் கரெக்ட், நீங்க எல்லாரும் விளையாடுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் குரோகோ குவிட் பண்ணி இந்த பக்கம் வந்திருப்பான். இந்த ஃபைனல்ஸ்ல மட்டும் குரோகோ வின் பண்ணிட்டான் அப்படின்னா அவங்க எல்லாருமே கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க குரோகோவோட பிளே ஸ்டைல் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நடக்குமா இல்லைன்றது அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல நம்ம பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல இருந்து வின்டர் கப்போட ஃபைனல் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த ஒரு 8 எபிசோடு வேற லெவல்ல போக போகுது. அதனால நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.